வெல்கம் டு அவர் செல்வி சேனல். இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற இது வீடியோன்றதுனால நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டாக ஆரம்பிக்கலாம்னு இப்போ கேசரி தான் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போயிட்டு என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேசரி யார் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என் பாட்டி செய்கிறது நல்லாயிருக்கும். இப்போ வாங்க என்னென்ன சேர்க்குறாங்க. இப்போ என் பாட்டி செஞ்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் போடணும் அப்படியா? என்கிட்ட நெய்யோ டால்டாவோ எதுவும் இல்லை. நீங்கள் திடீர்னு செய்யணுன்றதுக்காக குழந்தைங்க ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்றதுனால என்கிட்ட இருந்த ரீஃபண்ட் ஆயில் வச்சு கொஞ்சமாக செய்யலான்ட்டு அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு நம்ம அந்த மெஷர்மெண்ட் இந்த கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்ட ரவையை, இந்த கப்பு அளவுக்கு ரவை எடுத்து இந்த எடுத்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சு அதே ரீஃபண்ட் ஆயிலில் அது இந்த ரவையை கொட்டி வறுத்தாச்சு. பக்கத்துலேயே சுடு தண்ணி மறுபடியும் ஆட் பண்ணுறோம். கூடயே கலந்து கட்டிப்படாத அளவுக்கு இதை நம்ம கரைச்சி விட்டுட்டே இருந்தால் இது கைப்படாத கட்டிப்படாத நல்லா கை விட்டு கலரிக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ நேரம்? கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நம்ம இந்த கப் அளவில் தான் நான் எடுத்தேன் ரவையை இல்லையா, அதே அளவுக்கு சர்க்கரை சுகர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அதே அளவுக்கு இப்போ இந்த சுகரை நம்ம ரவை ஆட் பண்ண கப்பலே அதே அளவுக்கே நம்ம எடுத்துக்கலாம் சுகர். ஆமாம், ஓகேவா? இதுக்கு கொடுத்தோமா கலர் சேஞ்சுக்காக நம்ம இப்படி செய்கிறோம் இல்லையா, கலர் சேஞ்சுக்காக இப்போ கேசரி பவுட்ரு ஒரு சிட்டிகை. ஓகேவா? இது ஒரு சிட்டிகை கொஞ்சமாக. இது கலர் சேர்த்துக்கலனாலும் பரவாயில்லையா? இல்லை, கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிலர் க்ரீன் கலப்பாங்க, சிலர் ரெட்டு. என் வீட்டில் இருந்ததுக்கு தகுந்த மாரி நான் செஞ்சேன். ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே நான் ஏலக்காவும் சர்க்கரையும் நுணுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதை கட்டிப்படாத அளவுக்கு கிண்டுறோம். ஓகே, இதை சேர்த்துக்கிறோம் வாசனைக்கு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கணும். இது எவ்வளோ சேர்க்கணும்? இந்த முந்திரி திராட்சை நமக்கு தெரியும், சும்மா கொஞ்சமாக தானே செய்யணும். சும்மா ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாரி, அதனால். ஓகேவா? இப்போ நம்ம கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். என்கிட்ட இப்போ நெய் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி டால்டாவும் எதுவுமே இல்லை வீட்டில். இருக்கிறதுக்கு தகுந்த மாரி வச்சு ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் ஆயில், அது வாசனை இல்லாத எண்ணெய் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உடம்புக்கு நல்லாயிருக்கும். நான் மிஸ்டர் கோல்டு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அவ்வளோதான், கேசரி ரெடி. இப்போ என் பாட்டி செஞ்சிட்டாங்க. இப்போ வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடல. ஃபஸ்ட்டு ஊட்டிட்டாங்க, அப்போ ரொம்ப சூடாக இருந்ததுனால அவ்வளோவா டேஸ்ட் தெரியல. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.